Hello everyone, welcome to ER Study Zone. நம்ம இப்போ லெசன் டூ வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிற ஒரு சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. சரியா, இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த இலக்கியம் பகுதிகளில் சில குறிப்பிட்ட அறநூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரும்ப சில அறிஞர்கள், திரும்ப சில புலவர்கள் பெயர்லாம் கொடுத்து அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிச்சுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா, அது ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, பழைய புக்கு, புது புக்கு, வேறு சிறப்பு தமிழ் அந்த மாதிரி எது இருந்ததுன்னா அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த லெசன் டூ வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். சரியா, இது உடனே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம்ல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நாலடியார் புது புக்லேயும் பழைய புக்லேயும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையும் சேர்த்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பழைய புக்கில் பார்ப்போம், அதுக்கடுத்து புது புக்கில் பார்ப்போம். சரியா, இதை மட்டும் பார்த்துட்டாலே நாலடியார் அவ்வளோதான் முடிஞ்சது. இல்லை, ஸ்கூல் புக்ஸில் இவ்வளோ தான் நாலடியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, திரும்பி இதுக்கு மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வெளியே போய் படிச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே வெளியே போக மாட்டாங்க. 99% வெளியே போக மாட்டாங்க. ஒரு சில பேர் போனாலுமே அது நீங்கள் நாலடியாருங்கிறத பேஸ் பண்ணி மேக்ஸிமம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, அதனால் இது ரொம்ப இது காம்ப்ளிகேட்டடாக ஆக வேண்டாம். இது நம்ம சிம்பிளாக எந்தெந்த லெசன்ஸ்லாம் வாட்ச் அவுட் ஃபார். இப்போ தேவநாயர் பவனார்னு ஒரு பற்றி அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ தேவநாயர் பவனாரை பற்றி எந்தெந்த லெசன்ஸ் புது புக்கில் ஓல்டு புக்கில் எங்கே இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம இந்த சீரிஸை கொண்டு போக போகிறோம். சரியா, தமிழுக்கு மட்டும்தான் இந்த லெசன் டூ வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிற சீரிஸ் கண்டினியூ ஆகும். கண்டினியூஸாக டெய்லி வீடியோஸ் வரும். சரியா, டெய்லி நம்ம ஒவ்வொரு டாபிக், இன்றைக்கி நாலடியார் பார்க்கலாம், நாளைக்கு ஏழாவது பார்க்கலாம். திரும்ப அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பழமொழினான்னு ஒரு கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த அறநூல்களெல்லாம் பார்ப்போம். திரும்ப திருக்குறள் அப்படி ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணுவோம். சரியா, திரும்ப அது எனக்கு இலக்கியத்திலுமே பார்த்திங்கன்னா தேவநாயர் பவனார், பெருஞ்சித்திரனார் அப்படின்னு இன்னும் சில அறிஞர்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. சரியா, அதையும் நம்ம சேர்த்து அப்படி பார்த்து முடிச்சிடும். சரி, இந்த புக்ஸில் இருக்க லெசன்ஸை நம்ம அப்படி கண்டுபிடிக்கும். இலக்கணம் பிரித்தெழுக சேர்த்தெழுக அது ஒரு சைடில் அது கண்டினியூ ஆகும். சரி, இந்த லெசன் டூ வாட்ச் அவுட் பாருங்கள். அது ஃபுல்லாக அந்த இலக்கியம், அந்த அறிஞர்கள் பேர் கொடுத்துருக்காங்களா அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். சரியா, இலக்கணம் அதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேவா, திரும்ப இப்போ நம்ம ரொம்ப பேசணும்னா டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இது ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாலடியார் நம்ம பார்க்க போகிறோம். நாலடியார் எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா 6th டேர்ம் 1ல் இயல் 2லேருந்து பார்க்க போகிறோம். சரியா, 6th டேர்ம் 1 இயல் 2ல் இருக்குது. சரியா, இந்த இது நான் புக்கு யாரும் கையில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, எங்கே இருக்குன்னா 6th டேர்ம் 1 இயல் 2ல் இருக்குது. புக்கு இல்லாதவங்க நான் அந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. சரியா, இந்த மாதிரி இந்த லெசன் டூ வாட்ச் அவுட் ஃபார் சீரிஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் புக்கு இல்லாதவங்க அதை ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம என்னென்னா இது நம்ம திரும்ப சொல்லிட்டோம். இது எல்லாமே இந்த இலக்கிய பகுதிகளுக்கும் திரும்ப அந்த அறிஞர்கள் சில பேர் கொடுத்துருக்காங்களோ, அறிஞர்கள் தலைவர்கள் பேர் அவங்களுக்கான இது மட்டும்தான் நம்ம இந்த லெசன் டூ வாட்ச் அவுட் ஃபாரில் நடத்துவோம். இலக்கணம் தனியாக போகும். பிரித்தெழுக சேர்த்தெழுகள் இப்போ நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ நாலடியாரோட 6th டேர்ம், நாலடியாரோட 6th டேர்ம் 1ல் இயல் 2ல் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்னா நாலடியாரை பற்றி சொன்னோம்னா இது எழுதியவர் யாருன்னா சமண முனிவர்கள். சரியா, இப்போ இது என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க, இது ஒரு மனப்பாட பாட்டு. ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு கூட இது என்ன வரின்னு கூட கேட்கலாம். சரி, எந்த பாடலேருந்து வந்திருக்கும் கூட கேட்கலாம். ஸோ இது மனப்பாட பாட்டு வயசுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக தான் தெரியுது. சரியா, ஸோ இது இந்த இப்போ இந்த லெசன் டூ வாட்ச் அவுட் ஃபார் சீரிஸ் பார்க்கணும். அதெல்லாம் எதையுமே ஸ்கிப் பண்ண வச்சுங்களா, ஃபுல்லாக எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அவ்வளோதான். ஆனால் அதில் கம்மியான இதுதான் வரப்போகுது. ஸோ அதில் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கோமோ ஸ்ட்ராங் படுத்திக்கணும். சரியா, நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டை நம்ம வாசிப்போம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்னும் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. திரும்ப ஒரு வாசிக்கேன். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்னும் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சரியா, இதை எழுதின வரையாரு சமண முனிவர். இப்போ இதுக்கான பாட்டு விளக்கத்தை கீழே பார்த்துட்டு திரும்ப இந்த பாடலோட மேலே திரும்ப நம்மளை பொருத்தி பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட்டு இப்போ பாட்டு விளக்கத்துக்கான பொருளை பார்ப்போம். எப்படி ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாயின் கால் வீரர்கள் நெருங்கி இருக்கும். அதாவது நாயோட கால்கள் எப்போவுமே நெருங்கி இருக்கும். அதாவது நீங்கள் நாயோட பேசிக்காக நாய்கள் காலை பார்த்திங்கன்னா அப்படி ஒட்டி இருக்கும். சரியா, அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க. சரியா, அந்த நாயின் காலை போல் சிலர் நம்மோட நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்னு கால் வீரர்களை போல் நம்ம நாயின் காலை போல் நாயின் கால் வீரர்களை போல் நம்மோட நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். சரியா, ஆனால் அந்த நாயின் கால் வீரர்கள் போல் நெருங்கியிருக்கவங்க நம்மளுக்கு சில டைம் ஈயின் கால அளவு கூட நம்மளுக்கு உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படிப்பட்ட நட்பால் நமக்கு என்ன பயன்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, அப்படிப்பட்ட நட்பால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஸோ அப்போ எப்படிப்பட்ட நட்பை தேடிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். திரும்ப கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாய்க்கால் தொலைவில் உள்ள
நீரை கொண்டு வரும் சரியா. வாய்க்கால் வந்து இது தொலைவில் உள்ள நீர். நீங்கள் கிணத்துல திரும்ப படத்தில் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. வாய்க்காலில் வந்து ஒரு இடத்துல மோட்டரை போட்டு விட்ருவாங்க, தொட்டியிலேருந்து தண்ணி பாய்ஞ்சி வந்து வாய்க்கால் வந்து எல்லா மரத்தையுமே வரிசையாக நடத்திருப்பாங்க. இல்லாட்ட வயல் இருந்ததுன்னா அந்த வயல் வெளிக்கு வந்து தண்ணி கொண்டு போகும் சரியா. இது வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நேரிலே பார்த்துருப்பீங்க சரியா. அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைவதும். அந்த வாய்க்கால் வந்து அந்த நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சி வந்து வயலில் இருக்க அது தாவரங்கள் செடி கொடிகள் நம்ம போட்ட விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே விளைய வந்து உதவும் சரியா. வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் சரியா. அது இந்த வாய்க்கால் மாதிரி வந்து உதவுற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரியா, அவங்க வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் சரியா. அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அப்படிப்பட்டவங்க நட்பை தான் வந்து நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து பொருள் சொல்கிறாங்க சரியா. இப்போ பாட்டை வச்சு பொருத்தி பார்ப்போமா. மேலே ஃபஸ்ட் வந்து நாய்க்கால் சிறுவிரல் போல், நம்ம சொன்னோம்ல, நாய்க்கால் சிறுவிரல் போல் வந்து நம்மளோட நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா. நன்கணியராயினும் ஈக்கால் துணை, நாய்க்கால் சிறுவிரல் போல் நம்ம கூட நல்ல நெருக்கமாக இருப்பாங்க சரியா. அதான் வந்து இந்த நன்கணியராயினும் சரியா. அவங்க வந்து என்னென்னா ஈக்கால் துணையும் உதவாதா சரியா. ஈக்கால் அளவு கூட வந்து நம்ம ஈக்கால் அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உதவாதான் நட்பெண்ணம்னா அவங்க நட்பால் என்ன பயன் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்களா, அதை வந்து கேட்காங்க சரியா. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்தானும் சென்று கொள்ளணும்னா எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்ம வந்து போய் அவங்க நட்பை வந்து தேடிக்கணும். அதை ஒருத்தங்க நட்பை தேடிக்கணும். அது யாரோட நட்பு? செய்விலைக்கும் வாய்க்கால் அணையா தொடர்பு. வாய்க்கால் போல் உதவுறவங்க, வாய்க்கால் எப்படி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தண்ணியை கொண்டு போய் சேர்த்து வந்து வயலுக்கு உதவுதோ அது மாதிரி வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நல்லவர்கள் நட்பை வந்து நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வாய்க்கால் மாதிரி நல்லவங்க நட்பை வந்து நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க சரியா. இப்போ இதுக்கான வந்து அறிஞ்சொற்பொருள் பார்ப்போமா. சொற்பொருள்னு கொடுத்துருக்காங்க சரியா, அதை பார்ப்போம் எப்படி. சொற்பொருள்னா நாய்க்கால்னா நாயின் கால்னு சொல்லிட்டோம், ஈக்கால்னா ஈயின் கால்னு அர்த்தம். நன்கணியார் அதை எப்படி பிரிக்கலாம்? நன்கு கூட்டல் அணியார். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் பிரித்தெழுகளை கேட்பாங்க சரியா. நன்கணியார் எப்படி பிரிக்கலாம்? நன்கு கூட்டல் அணியார்னு பிரிக்கலாம் சரியா. திரும்ப அணியார்னா நெருங்கி இருப்பவர் சரியா. அணியார்னா நெருங்கி இருப்பவர். எண்ணம்னா என்ன பயன்? எண்ணம்னா என்ன பயன்? திரும்ப செய்யினா தொலைவு சரியா. செய்யினா தொலைவு, அதை வந்து இந்த மையை வந்து அவங்க பிராக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க சரியா. செய்யினா தொலைவுன்னு அர்த்தம் ஓகேவா. திரும்ப இந்த செய்யினா வயல் சரியா. அந்த செய் அப்படின்னா வந்து தொலைவு, செய்யினா வயல் அப்படின்னு அர்த்தம் சரியா. திரும்ப அணையார்னா போன்றோர் சரியா. அணையார்னா போன்றோர் ஓகேவா. திரும்ப ஒரு சொல்ல, நாய்க்கால்னா நாயின்கால், ஈக்கால்னா ஈயின்கால், நன்கணியார்னா நன்கு கூட்டல் அணியார்னு பிடிக்கணும். திரும்ப அணியார்னா என்னதுன்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம். எண்ணாம்னா என்ன பயன்னு அர்த்தம். செய்மைனா இந்த ரெட்டை கொம்பு செய்னா தொலைவுன்னு அர்த்தம். ஒத்த கொம்பு செய்னா வயல்னு அர்த்தம். அணையார்னா போன்றோர் சரியா. திரும்ப இது வந்து நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம் சரியா. நூல் குறிப்பை பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்னது நாலடியார் சரியா. இது வந்து ஒரு அறநூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள்னால அறநூல்கள், அதில் வந்து ஒன்று சரியா. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. இந்த நூல் வந்து தானே 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது, அதனால் இது வந்து என்னென்னா 4 400 என்னும் சிறப்பு பேரும் இதற்குண்டு சரியா. இது வந்து என்னென்னா அறக்கருத்துக்களை கூறுவது சரியா. அறக்கருத்துக்களை கூறுவது 4 400 என்னும் சிறப்பு பேரும் இதற்குண்டு சரியா. இந்நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு சரியா. சமண முனிவர் வந்து ஒருத்தர் மட்டும் பாடல சரியா. சமண முனிவர்கள் தான் சொல்லுவாங்க இதோட எழுதினவங்க சரியா. நிறைய பேர் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க சரியா. அவங்களோட தொகுப்பு தான் வந்து என்னதுன்னா இந்த நாலடியார்னு சொல்லுவாங்க ஓகேவா. திரும்ப இதை வந்து 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க சரியா. சங்க நூல்களை வந்து எனப்படவை 10 பாட்டும் 8 தொகை சரியா. சங்க காலத்து நூல்கள்லாம் வந்து என்னென்னா 10 பாட்டு 8 தொகை சரியா. அது வந்து இந்த வாட்டி அவங்க சிலபஸில் கொடுக்கல, நம்ம வந்து இந்த இது இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சரியா. அது வந்து நம்மளுக்கு வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் விட்டுருக்காங்க சரியா. 10 பாட்டு 8 தொகை வந்து என்னதுன்னா சங்க நூல்கள், அது வந்து 17 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா. 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் வந்து மொத்தம் 18 நூல்கள் உள்ளன சரியா. 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் வந்து 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள் சொல்லுவாங்க. இவற்றை வந்து மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது 17 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இவற்றை மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா. திரும்ப சங்க காலத்துக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் வந்து என்னன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று வழங்கப்படுது சரியா. சங்க காலத்துக்கு பிறகு அந்த 17 மேல்கணக்கு நூல்கள் எழுதினாங்களா, அதுக்கு அடுத்து வந்து எழுதின நூல்கள் தான் வந்து சங்க காலத்துக்கு பிறகு எழுதினது. அதுதான் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுப்பின் 18 நூல்கள் உள்ளன. இந்த தொகுப்பில் வந்து 18 நூல்கள் உள்ளது சரியா உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 18னா
என்றால் 18 என்பது பொருள் சரியா. 18னா 18 என்பது பொருள் சரியா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாம்ஸில் கூட கேட்டுருந்தாங்க. 18னா 18 நூல்கள் என்பது பொருள் சரியா. இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என்னவும் கூறுவாங்க சரியா. நூல்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள்னு கூறுவாங்க சரியா. 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பெரும்பான்மை என்னதுன்னா அறநூல்கள் சரியா. 17 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மை நூல்கள் வந்து என்னென்னா அறநூல்கள் சரியா. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 17 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மை வந்து என்னதுன்னா அறநூல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. திரும்ப இப்போ இதோட இந்த லெசன் முடிச்சு திரும்ப புக் பேக் பின்னாடி இருக்கிறது வந்து பார்ப்போம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா செய்யினானது வயல், அந்த செய்யினானது தொலைவு சரியா. அது கொடுக்கல, நம்மளாவே எழுதிக்கிறோம் சரியா. அணியர்னா நெருங்கி இருப்பவர் தானே. எங்கே வரட்டு பார்த்து நெருங்கி இருப்பவர், நெருங்கி இருப்பவர். புக் வச்சுருந்தீங்கன்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நெருங்கி இருப்பவர். திரும்ப பிரித்தது என்ன, நாய்க்கால்னா நாய் கூட்டல் கால். அந்த இக்கு மட்டும் ரிமூவ் ஆகிட்டு அதில் ப்ளஸ் போட்டுக்குவோம் சரியா. நாய்க்கால். திரும்ப நன்கு அணியார்னா நன்கு கூட்டல் அணியார்னு பிடிக்கும். நன்கு கூட்டல் அணியார். நட்பெண்ணம்னா நட்பு கூட்டல் எண்ணம். எண்ணம் எண்ணம் நட்பெண்ணம் சரியா. நட்பு கூட்டல் எண்ணம் அதை வந்து பிரிச்சுக்கணும். இங்கே ஏன்னா ஏ எண்ணம் சரியா. திரும்ப நாளடியாரை பற்றி வந்து சொன்னோம்னா நாளடியார் வந்து என்னது 17 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு சரி. ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 17 என்பதற்கு பதில் வந்து என்னென்னா 18ன்னு அர்த்தம் சரியா. 18ன்னு அர்த்தம். இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சு சரியா. எப்படின்னா நம்ம யார் நாயின் கால் போல் வந்து சிலர் நம்மோட நெருங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்களோட நட்பால் வந்து எந்த பயனும் இல்லை. ஆனால் சில பேர் வேறு வந்து வாய்க்கால் மாதிரி அவங்களோட நட்பை வந்து, அதாவது எப்படி வாய்க்கால் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அது வந்து எவ்வளோ தொலைவில் செடி இருந்தாலும் அது அங்கே போய் வந்து தண்ணியை சேர்த்து வந்து அது வந்து அந்த செடிக்கு வந்து நன்மை தரும் சரியா. அப்படிப்பட்ட வாய்க்கால் போல் இருக்கிறவங்களோட நட்பை தான், அப்படிப்பட்டவங்க வந்து இருக்காங்க, அப்படிப்பட்டவங்க நட்பை தான் நம்ம சேர்ந்து அவங்களோட வந்து அவங்க நட்பை தான் நம்ம தேடி சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல வராங்க சரி. இதான் இந்த பாட்டோட ஒரு அவுட்லைன்னா இது தான் ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து இப்போ வந்து இது வந்து என்னென்னா 7th term 2ல் இயல் 2ல் இருக்குது சரியா. இது வந்து என்னென்னா 7th term 2ல் இயல் 2ல் இருக்குது ஓகேவா. இது புக்கு இருந்தீங்கன்னா புக்கை பார்த்துக்கோங்க, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க வச்சிடும் சரியா. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் வந்து அலியா செல்வம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இது நுழையும் முன்னே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கணும் சரியா. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை வந்து சேர்த்து வைக்கணும் சரியா. பெற்றோர்களாலே அவங்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி செல்வம் வந்து திரும்ப கல்வி செல்வம்னா படிப்பு கொடுக்காங்க, திரும்ப வந்து நகை எடுத்து வைக்காங்க, திரும்ப இடம் வாங்கி கொடுக்காங்க, இப்படி வந்து பல செல்வங்கள் வந்து சேர்த்து வைக்காங்க சரியா. அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் சரியா. அவற்றில் சில செல்வங்கள் வந்து களவு போகவோ அழியவோ கூடும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம், இப்போ நகை வந்து நகையை சேர்த்து வைக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நகையை வந்து ஒரு திருட வந்து கலந்து போயிட்டாங்கன்னா கலந்து போயிடும் அவ்வளோதான். திரும்ப நம்ம கிடைச்சாலும் சரி, போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி, அப்படி தான் இருக்கும். திரும்ப அது எனக்கு வந்து சில வந்து அழிந்து கூடும்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டுறீங்க, திடீர்னு புயல் வந்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னென்னா அந்த இடத்துல இருக்க வீடு வந்து இடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா, அழிந்து போகும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியவை செல்வங்கள் சிறந்தது வந்து எதுனா அழியாததும், அதாவது அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர் வந்து என்னதுன்னா அழியாத செல்வத்தை வந்து சேர்த்து வைக்கணும். அந்த அழியாத செல்வத்தை பற்றி தான் இந்த லெசன் வந்து நம்ம கீழே பார்க்க போகிறோம் சரியா. அது அந்த லெசன் பேர் வந்து அழியா செல்வம் சரியா. அந்த அழியா செல்வம் வந்து என்னதுன்னா கல்வி சரியா. அந்த கல்வியை பற்றி வந்து நாலடியார் வந்து எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். அழியா செல்வம் வந்து அது பேருக்கும் நாலடியார்னு டேரெக்டாக இருக்காது, அது வந்து கீழே தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த நூற்குறிப்புன்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அதில் தான் நம்மளுக்கு நாலடியார்னு தெரியும். இதில் வந்து பக்கத்தில் நம்ம நாலடியார்னு எழுதி வச்சுக்கோங்க. நாலடியார் சரியா. இப்போ இதில் வந்து நான் இந்த வாட்ஸ்அப் பெஞ்சில் இதில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் வாஸ்தாலே புரிஞ்சு சரி இருந்தாலும் வாஸ்து காட்டுறதுக்காண்டி சொன்னேன் சரி. அந்த நுழையும் மூலம் நிறையா டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க.
வந்து இதுவும் வந்து ஒரு மனப்பாட பாட்டு தான் சரியா. ஸோ அப்போ இந்த பாட்டையும் லைனையும் கொடுத்துட்டு கூட அவங்க வந்து என்னது இது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார்னு போட்டுக்கணும் சரியா. இல்லாட்டி அழியா செல்வம் கொடுத்தாங்கன்னா அழியா செல்வம்னு போட்டுக்கணும். ஓகேவா. இது வந்து இந்த பாட்டை வாசிப்போம். வைப்புலி கோட்பாடா வாயித்திற்கேடில்லை வாயித்திற்கேடில்லை வைப்புலி கோட்பாடா வாயிதிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன பிச்சை மற்றும் அல்ல பிற சரியா. திரும்ப விஷயம். வைப்புலி கோட்படா வாயிதிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன பிச்சை மற்றும் அல்ல பிற. இது வந்து எழுதினார் சமண முடிவர்கள் சரியா. நம்ம அப்ளை பார்த்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து ஃபஸ்ட் வந்து பாட்டு போட்டு பார்த்துட்டு அது திரும்ப இருக்கிறது வந்து அறிஞர் பொருட்கள் பார்க்கலாம். ஓகேவா. பாட்டு வந்து எப்படின்னா கல்வியை கல்வியை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க சரியா. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது வந்து பிறரால் கொல்லப்படாது சரியா. கல்வியை வந்து பொருள் போல வச்சுருந்தாலுமே வந்து பிறரால் கொல்லப்படாது சரியா. கொல்லப்படாதுன்னா எடுத்துக்கொள்ளப்படாது சரியா. அது வந்து ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது சரியா. நான் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு வந்து நம்ம அதை கொடுத்தாலும் நமக்கு குறைபடாது சரியா. நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நம்மளுக்கு நாலேஜ் குறையுமா குறையாது சரியா. திரும்ப மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது சரியா. அவன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அரசராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய போர் திறமையில் வந்து சிறந்திருந்தாலும் சரி, அவனால் கூட அதை வந்து கவர முடியாது சரியா. அதனால் ஒரு தம் குழந்தைக்கு வந்து சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து என்னதுன்னா கல்வியே ஆகும். மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாது சரியா. குழந்தைகளுக்கு வந்து சேர்த்து வைக்க வேண்டியது வந்து என்னது கல்வி தான் சரியா. மற்றவங்க எல்லாமே வந்து செல்வமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரி. நம்ம பொருள் இடம் வீடு அப்படி என்னத்தை சேர்த்து வச்சாலும் அதெல்லாம் செல்வமே ஆகாது. கல்வி மட்டும்தான் வந்து செல்வமாகும் அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டு மூலமாக சொல்கிறாங்க சரியா. இப்போ அறிஞர் பொருள் பார்ப்போம். பார்த்துட்டு தான் மேலே உங்களுக்கு புரியும் அந்த பாட்டு. ஏன்னா இதில் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரியா. இப்போ வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் சரியா. வைப்புலினா என்னது பொருள் சேமித்து வைக்கும் இடம் சரியா. கோட்பாடானா ஒருவரால் கொல்லப்படாது சரியா. கோட்பாடானா என்னது ஒருவராலும் கொல்லப்படாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரியா. வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் சரியா. வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் சரியா. விச்சைனா கல்வி சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச்சைனா கல்வி சரியா. வவ்வார்னா கவர முடியாது சரியா. வவ்வார்னா கவர முடியாது சரியா. எச்சம்னா செல்வம் சரியா. எச்சம்னா என்னது செல்வம். இதில் இந்த விச்சையும் எச்சமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எச்சம்னா செல்வம், விச்சைனா கல்வி சரியா. வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பாடானா ஒருவராலும் கொல்லப்படாது. வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. வவ்வார்னா கவர முடியாது. எச்சம்னா செல்வம் சரியா. மேலே பார்ப்போம் அப்படின்னு. இப்போ வாய்ப்புலி கோட்பாடான்னு சொல்லிக்கலாம். வாய்ப்புலினா என்னது பொருள் சேமித்து வைக்கும் இடம் சரியா. கோட்பாடானா ஒருவரால் கொல்லப்படாது சரியா. பொருள் போல் சேமித்து வச்சாலும் ஒருவராலையும் கொல்லப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. திரும்ப வாய்த்தீயில்னா என்னது வாய்க்கும்படி கொடுத்தாலும் சரியா. இப்போ நம்ம பிறங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது. இப்போ நான் எனக்கு இது தெரியும், நான் இப்போ எனக்கு நாலடியாக தெரியுது, நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட எனக்கு நாலடியை பற்றி மறந்து போயிருமா, மறந்து போகாது சரியா. அந்த மாதிரி தான் வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது வந்து ஒருவராலும் கொலைப்படாது சரியா. மிக்க சிறப்பின் அரசர் சரின்னு வவ்வார் சரியா. மிகப்பெரிய சிறந்த அரசராக இருந்தாலும் சரி, வவ்வார்னா என்ன சொல்லியிருந்தேன் கவர முடியாது சரியா. மிகப்பெரிய அரசராக இருந்தாலுமே அவராலையும் கவர முடியாது சரியா. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்யணும் சரியா. எச்சம்னா என்ன சொல்லி செல்வம் சரியா. செல்வம்னு தங்க மகளுக்கோ மகனுக்கோ வந்து ஒருத்தன் வந்து செய்ய வைக்கிறது என்னதுன்னா அது வந்து கல்வி தான். அதாவது விச்சை என்னது கல்வி. விச்சை மற்றும் அல்ல பிற சரியா. விச்சை அது மட்டும்தான் வந்து செல்வம், மற்றது எல்லாமே செல்வம் கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டு மூலமாக வந்து நம்ம சொல்ல வராங்க சரியா. ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து கீழே போய் நூல்வழி பார்ப்போம் சரியா. நூல்வழி சரியா. இது வந்து என்ன நாலடியார் வந்து யாருன்னா சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். அது அப்படியே மேலேயே பார்த்தாச்சு. திரும்பவும் கொடுத்துருக்காங்க சரியா. பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் வந்து என்னது 17 கீழ்கணக்கு நூல்களில் உண்டு சரியா. 17 கீழ்கணக்கு நூல்களில் இது உண்டு சரியா. வந்து 400 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400 வெண்பாக்களால் ஆனது சரியா. இந்நூல் 4 400 என்றும் வேளாண் வேதம். இது ரொம்ப நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. வேளாண் வேதம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா. ஒரு 10 டைம் ஆச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா எக்ஸாம்ஸும் டிஎன்பிசி நடத்துகிற எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்தே கேட்டிருப்பாங்க. வேளாண் வேதம்னா வந்து என்னது நாலடியால் தான் குடிக்கும் சரியா. 4 400 இதை தான் குடிக்கும் சரியா. திரும்ப வந்து திருக்குறள் போன்ற அகம்பொருள் வந்து என்னதுன்னா திருக்குறள் போன்றே வந்து என்னதுன்னா அகம்பொருள் இன்பம், இந்த 3 அறம்பொருள் இன்பம் இது 3க்குமே வந்து என்னதுன்னா பகுப்பு கொண்டு சரி. திருக்குறள் எப்படி அறம்பொருள் இன்பம்னு வந்து அறத்துப்பால் பொற்பால் இன்பத்துப்பால்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி வந்து அறம்பொருள் இன்பம்ங்கிற இது வந்து ஒரு முப்பால் பகுப்பு கொண்டு சரியா. 3 பால்களையும் பகுத்து கொண்டு சரியா. இன்னும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. இந்த நூலை வந்து எப்படின்னா திருக்குறளுக்கு இணையாக வச்சு
போட்டப்படுதாங்க சரியா. அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பழமொழி உண்டு சரியா. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு, அதாவது 4ம் 7ம் பல்லுக்கு உறுதி, 4 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சரியா. 4ம் 2 இதில் 4ங்கிறது வந்து 4 குறிக்கும், 2ங்கிறது வந்து திருக்குறள் சரி குறிக்கும். ஏன்னா இன்னும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போட்டப்படுது சரியா. திருக்குறளுக்கு இணையாக வச்சு போட்டப்படுறதுனால வந்து இது வந்து இப்படி குறிக்காங்க சரியா. என்னும் தொடர் மூலம் வந்து நம்ம அறியலாம். ஓகேவா. இதோட வந்து இந்த லெசனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா. மேலே பார்த்தது தான் ரொம்ப திரும்ப கீழே கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமாக வந்து 2 பாயிண்ட் தான். வேளாண் வேதம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப இது வந்து திருக்குறள் போல் வந்து அறம் பொருள் இன்பம்ங்கிற 3 பால் பகுப்பு கொண்டது. திரும்ப 4ம் 2ம் சொல்லுக்கூலி சரியா. மற்ற எல்லாமே நம்ம மேலே பார்த்தது தான் அப்படியே கொடுத்துருக்கோம். திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா இதோட புக் பேக் பார்ப்போமா. இது வந்து அந்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னது தனிப்பாடல் தரத்துலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது சிலபஸில் இல்லை சரி, இருந்தாலும் இந்த லெசனில் கீழே கொடுத்துருக்கறதுனால ஒரு வாட்டி பார்த்து கொடுத்துரு. வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் வேகாது வெந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறந்துயோர் பொருள் தேடி உலகின்றோ. அதாவது அந்த மேலே கொடுத்த பாட்டு மாதிரி தான் சரியா. வெள்ளத்தாலையும் வந்து அழிக்க முடியாது, வேந்தனாலையும் வந்து கவர முடியாது, திரும்ப கொல்லத்தான் முடியாது, அதாவது கொல்லத்தான் முடியாதுன்னா கொள்ளையடிக்கவும் முடியாது, கொடுத்தாலும் வந்து நிறைவின்றி குறையாது, திரும்ப கல்லருக்கும் பயமில்லை, அதாவது திருட்டனுக்கும் பயமில்லை, காவலுக்கும் ரொம்ப மிக எழுது சரியா. இது வந்து லாக்கரில் போட்டு இது காவல் காக்க அவசியம்லாம் இல்லை சரியா. திரும்ப அதுக்கு உள்ள பொருள் உள்ளிருக்க பிறந்தோர் பொருள் தேடி உலகின் வேலை, அதாவது உள்ள பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். நம்ம கிடைக்க வந்து இன்னும் வந்து நமக்கு தேடிக்கிட்டே இருக்கும், உலகம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது இன்னும் நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருந்தாலும் இன்னும் நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிக்காங்க சரியா. இப்போ வந்து இது வந்து தனிப்படத்தில் இருக்குது. இது வந்து அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இதான் சொல்லணும்னு சொன்னேன். அப்புறம் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து என்னதுன்னா கல்வி சரியா. கல்வியை போல் விலையில்லாத செல்வம் வேறில்லை சரியா. கல்வியை போல் விலையில்லாத செல்வம் வேறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்த்தீன்னா வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு சரியா. வாய்த்து கூட்டல் ஈயின் இதுதான் வந்து ஒரு சரியா. வாய்த்து கூட்டல் ஈயின். கேடு இல்லைன்னா கேடு கூட்டல் இல்லைன்னு வரும், கேடு கூட்டல் இல்லைன்னு. திரும்ப எவன் ஒருவன்னா எப்படி போய் சேர்த்ததுன்னா எவன் ஒருவன் சரியா. எவன் ஒருவன் சரி, இதை மார்க் பண்ணிக்கோங்க. எவன் ஒருவன்னா இது வந்து ஈ வரும். கேடு இல்லைன்னா கேடில் வாய்த்தீன்னா வாய்த்து கூட்டல் ஈன்னு பிரிக்கணும். திரும்ப கல்வியை போல் விலையில்லாத செல்வம் வேறு இல்லை சரியா. திரும்ப வந்து அதுக்கடுத்து ஒரு தம் குழந்தைகளை சேர்த்து வைக்க வேண்டியது வந்து கல்வி சரியா. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு 2 நாலடியார் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஓகேவா. இதோட நம்ம இதை வந்து முடிச்சுட்டு வந்து வீடியோவை நீங்கள் புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் டிஎன்பிசி படித்தாங்க. அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலில். ஓகேவா. தேங்க்யூ. இது எனக்காக நிறையா வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து கண்டினியூஸாக வரும். ஓகேவா. தேங்க்யூ.